வணக்கம் மக்களே. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஸ்ரீலங்கா இலங்கையில் வாகனங்கள் வாங்குறதுக்கு இப்போ நிறைய வாகன கம்பெனிகள் இருக்குது, நிறைய லீசிங் இருக்குது. அதை விட இந்த யூடியூபர்ன்ற போர்வையில் சப்ஸ்கிரைபருக்காக மக்களை ஏமாத்துகிற யூடியூபர்ஸ் அது நிறைய இருக்காங்க. தமிழ்னா சிங்களம்னா தமிழில் நிறைய இருக்காங்க. இந்த வாகன லீசிங் கம்பெனியும் வாகனம் விற்கிற கம்பெனியும் இந்த யூடியூபர்ஸுக்கு காசை கொடுத்துட்டு, யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இவ்வளோ வாகனம் விற்கவனே இவ்வளோ இல்லை. இதில் நான் லீசிங்கில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் நான் சொல்கிறேன்னா, எனக்கு பாதிக்கப்பட்டிருக்க நிறைய அனுபவம் இருக்குது. இந்த எல்ஓஎல்சி என்ற ஒரு லீசிங் கம்பெனி இருக்குது. இதில் ஒரு வாகனம் நான் எடுத்திருந்தேன். ஒரு மாதம் நான் டிலே டிலே ஆகிடுச்சு. எனக்கு அப்போ சம்பளம் இல்லை, ஒரு கமிஷன் பேசிக்கில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் என்ன லீசிங்கில் இன்னொரு தந்திரம் ஒன்று வச்சுருக்கானுங்க. வாகனத்தை தருவாங்க, ஒரு கீ அவனோட கையில் இருக்கும். ஒரு மாதம் நீங்கள் காசு கட்ட டிலே பண்ணால் அந்த கீயை எடுத்துகிட்டு போய் உங்களோட வாகனத்தை அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுபோல் நான் கம்பெனியில் இருந்து ஆஃபீஸில் வேலை செய்துட்டு கீழே இறங்கினா என்னோடய வாகனம் இல்லை. அப்போ சம்பளம் கொஞ்சம் வாரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் டிலே ஆகிடுச்சு, காசு கட்டலை. கீழே வாகனத்தை பற்றி மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகணுன்னு வந்து இறங்கி பார்க்குறேன், வாகனம் இல்லை. அதுக்கு பிறகு நான் போலீஸுக்கு போய் சொன்னேன், இந்த மாதிரி பார்க்கிங்கில் இந்த வாகனம் இல்லை, என்னால் இந்த வாகனத்தை இல்லைன்னா போலீஸ்காராக்களே வாங்கிட்டு போய் உபயோகிக்கிறேன் சொன்னதுக்கு. இப்போ அவர்கள் இந்த லீசிங் கம்பெனியும் அந்த வாகனம் தூக்குற அந்த ரவுடி கூட்டம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. எல்ஓஎல்சி நான் சொல்ல போகிறேன்னா எல்ஓஎல்சி. இந்த ரவுடி கூட்டம் என்ன அவனோட சில போலீஸ்காராக, எல்லா போலீஸ்காராக்கள் நாங்கள் இலங்கையில் சொல்லலை. என்னுடைய முறைப்பாடு அவர்கள் வந்து பதிவு செய்ய மறுத்து விட்டார்கள். இது வந்து 2011 ஆண்டு காலப்பகுதி, 10-11 காலப்பகுதி அவர்கள் வந்து மறுத்து விட்டார்கள். இப்போ என்ன பிரச்சனைண்டா, வாகனத்தை தூக்கிட்டு போயிட்டார்கள், வாகனத்தையும் விற்று விட்டு நான் கட்டிய பணத்திலேருந்து எனக்கு ஒரு 5000 ரூபா உங்களோட காசில் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது, நீங்கள் கட்டினா இவ்வளோ தான் தருவேன்ட்டு போட்டான், முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, எல்ஓஎல்சி கல்முனை பிரான்ச், நீங்கள் 77,000 இன்னும் கட்ட வந்துச்சு. என்னத்துக்கு? எப்படி வாகனம் ஒன்று வாங்கிங்க, ஓகே வாகனம் வாங்கியாச்சு, வாகனத்தை 3 மாதத்துக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டீங்க. 20ஆம் தேதி கட்ட வேண்டியது அடுத்த மாதம் 10-14ஆம் தேதி வரைக்கும் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். வாகனம் தூக்கி கொண்டு 10ஆம் தேதியே விற்று போட்டாங்க, விற்று காசும் எடுத்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இவ்வளவு கட்டணும். என்னன்னு சொன்னால், நான் இப்போ சொல்ல வர என்னன்னு சொன்னால், லீசிங்கில் நீங்கள் வாகனம் வாங்காதீங்க. அவனை என்ன செய்கிறான்னு சொன்னால், லீசிங்காரன் நீங்கள் ஒரு வாகனத்துக்கு 5 லட்சம் பெறுமதின்னு சொன்னால், இந்த 5 லட்சத்துக்கும் முதலாவது அவனை கணக்கு பார்க்குற 5 லட்சத்துக்கும் எத்தனை வருஷம் நீங்கள் டேர்ம் போடுறீங்க, தவணை. 5 லட்சத்துக்கும் 5 வருஷம் வேண்டாம், கொடுக்குற காசுக்கு 5 லட்சத்துக்கும் அவனால் வட்டி போடுவாங்கள. எப்படின்னா ஒரே மொத்தமாக நீங்கள் கழிக்கிறல்ல, 5 லட்சத்துக்கும் வட்டியை போட்டு 5 லட்சம் வட்டியே போட்டுருவானுங்க, இவ்வளோ வட்டின்னு சொல்லி. வாகனம் நீங்கள் வாங்கினீங்க, வாகனத்தில் பெறுமதி இருக்குது, 5 லட்சம் ரூபாயும் எடுத்துட்டீங்க, 5 லட்சத்துக்கும் 5 வருஷத்துக்கு வட்டி, 5 லட்சத்துக்கு அவனால் தவணை பணம் உங்கள்கிட்ட பார்க்குறல, அதுதான் பிரச்சனை. 5 லட்சத்துக்கும் 5 வருஷத்துக்கு வட்டியை எடுத்துடுவானுங்க. எடுத்தது இவ்வளவு கட்டணம் போட்டுவாங்க. நீங்கள் கட்டுற காசில் முதலாவது என்ன செய்வாங்கன்னா, இந்த வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், வாகன ஃபுல் இன்சூரன்ஸ் போடுவாங்க. இப்போ வாகன ஃபுல் இன்சூரன்ஸ், வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், வாகனத்துக்கு அந்த இன்சூரன்ஸ், இது எல்லா காசையும் நீங்கள் முன்னூறு கட்டுற காசை சேர்த்து போட்டு கழிச்சு போட்டுருவாங்க. கழிச்சிட்டு நீங்கள் கட்டக்குள்ள 5 வருஷத்துக்குரிய 5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ சொல்கிறீங்களே, அந்த தவணைக்குரிய அவனெல்லாம் வட்டி, அந்த வட்டியை தான் முதல் போடுவானுங்க. வட்டியை போட்டு நீங்கள் காசு கட்ட நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ 5 லட்சத்துக்குரிய காசு நான் கட்டிக்கொண்டு வரேன். அப்படி இல்லை, நீங்கள் 5 வருஷத்துக்குரிய வட்டி அவ்வளவும் முன்னுக்கே கட்டுவீங்க. எப்போ 5 வருஷம் அந்த நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு
வாகனம் வாங்கினா அந்த 5,00,000 அப்படியே நீங்கள் கட்டுப்பணமாக நீங்கள் கட்ட அது கழியாது. கட்டியில் இதுதான் என்ன வட்டி காசு. 1 வருஷத்துக்குன்னா 1 வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ், அதையும் சேர்த்துக்குவானுங்க, அதையும் வட்டி விட்டு வருவானுங்க. வருஷம் கூட இந்த இன்சூரன்ஸ் காசு, இந்த வாகன டேக்ஸு, ஆர்டி, அது இந்த பெர்மிட், அதுக்குரிய காசையும் கட்டுவானுங்க. நீங்கள் அந்த வட்டி காசு கட்டுக்க முடியும் வரைக்கும் கூட முதல் அப்படியே இருக்கும். முதலாவது அவர்கள் எடுக்கிற வட்டி காசு. அப்போ நாம் நினைப்போம் என்ன, நம்ம 2 வருஷம் கட்டித்தோம், நம்மளோட அரவாசி காசு கழிஞ்சிருக்கீங்க. அப்படி கழியாது. அவனால் அந்த 5 வருஷத்துக்குரிய வட்டியை எடுத்து போட்டு லீசிங்காரங்கள் முதல்ல கடைசியில் வச்சு தான் முதல்ல நீங்கள் கட்டப்போக்குள்ள முதல் கழியும். இது ஒரு ஏமாத்துவியல். அப்படி உங்களுக்கு பொருளாதார வசதி காசு கட்டையில் அண்ணா வாகனத்தை தூக்கிட்டு போயிட்டு விற்றுருவானுங்க. விற்று போட்டு என்ன செய்வானுன்னு நான் வாகனம் விற்றாச்சு, வாகனம் விற்று முடிஞ்சுது. அவனால் காசை எடுத்துக்குவானுங்கள் முதல்ல. நீங்கள் இங்கேயும் கட்டிட்டீங்க, வட்டியும் கட்டி போட்டீங்க. பிறகு என்ன செய்வானுன்னா இன்னும் வட்டி கட்ட இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கோர்ட்ஸுக்கு நோட்டீஸாக ஒரு லோயரை பிடிச்சி அதனால தானே லோயருக்கு காசை கொடுத்தா கள்ளக்கோட்டுக்காரனால தானே இலங்கையில் லோயர் மாதிரி உங்களுக்கு லோயர் நோட்டீஸ் வரும். இன்னும் நீங்கள் சாகிற வரைக்கும் இங்கே வேணாலும் காசு கட்டி கொண்டே தான் இருக்கும். வாகனத்தை தூக்கி விடுவாங்க, வாகனத்தை விற்றும் போட்டுருவாங்க, நீங்கள் காசையும் கட்டி திப்பீங்க. இது அவ்வளோ எனக்கு நடந்த இது கதை. எல்ஓஎல்சி என்றில் இலங்கையில் இருக்கிற எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் எல்லா லீசிங் கம்பெனியும் இதே இதுதான். உங்களுக்கு வாகனம் கொண்டு வாங்கணுமா ஒரு விழிப்புணர்வு, பழைய வாகனம் காசு குறைஞ்சாலும் இருக்கிற காசில் ஒரு பழைய வாகனத்தை வாங்கிங்க. இந்த லீசிங் கம்பெனிக்காரனும் இந்த வாகனம் சேல்ஸ் பண்ணுற கடைக்காரனும் சேர்ந்து வச்சுட்டு ரோட்டாக வீட்டுக்கு வீடு சந்தி கொண்டு வச்சு ஏமாற்றி பணம் காட்டுறானாலே கொஞ்ச நாளைக்கு தான். உங்களை வாங்கிட்டு போகிற வாகனம் அவன் தூக்கிடுவான். தூக்கி கொண்டு போட்டு திருப்பி அதே லீசிங் அந்த வாகனம் விற்கிற கடையில் கொடுத்து போட்டு அதை ஏலத்தில் போட்டு விற்று போட்டு இப்போ யாருக்கு லாபம்? அந்த செய்கிறவனுக்கு முதல் லீசிங் கம்பெனியிலேருந்து ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஒரு கொமிஷன். உங்களுக்கு வாகனத்தை விற்று கொடுத்தா இவனுக்கு ஒரு கொமிஷன் லீசிங் கம்பெனிலேருந்து கிடைக்கும். லீசிங் கொமிஷன் உண்டு. இந்த கடைக்காரன் உங்களுக்கு அவனுக்கு பின்னால் கையூட்டல்ன்னு சொல்கிறது, அவனுக்கு பின்னால் எல்லாம் ஒரு கொமிஷன் கொடுத்துருவான். இப்படியே சம்பாதிச்சு போகிற இந்த ஏழைகள் வாகனம் வாங்கி போட்டு இந்த கடைசி வரைக்கும் கடனாளியாகவும் இதுவாகவும் தான் இந்த இலங்கையில் உள்ள சட்டம் இருக்குது. இப்போ இந்த வரைக்கும் இலங்கையில் உள்ள சட்டம், நான் இப்போ சண்டையும் பிடிச்சி போட்டுருக்கேன். இலங்கையில் உள்ள சட்டமும் அப்படி தான் இருக்குது, அவனுக்கு சார்பாக தான் இருக்குது. நீங்கள் 10 லட்சம் ரூபா கட்டிட்டீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு வாகனத்துக்கு 10 லட்சம் ரூபா கட்டிட்டீங்க. ஆனால் அப்போ வாகனத்தை தூக்கிடுவான். இன்னும் 5 லட்சம் ரூபா கட்ட இருக்கு. அதுக்கு பிறகு சொல்லலாம் இன்னும் 8 லட்சம் ரூபா கட்டி வட்டி இருக்குண்டு. அந்த 8 லட்சம் நீங்கள் கட்டணும். இந்த வாகனத்தை அவன் தூக்கி விற்றுடுவான். உங்களுக்கு வாகனமும் கடைசியும் இல்லை, வட்டியும் இல்லை. ஆகவே உங்கள்ட்ட இருக்கிற எவ்வளோ காசோ கடனுடனப்பட்டு வெளியில் கடனப்பட்டு பழைய வாகனம் வேணாலும் வாங்கி ஓடுங்களே தவிர இந்த புது வாகனம் வாங்கினா சொந்த காசில் போய் ரெடிமேடாக காசை கொடுத்து கையில் வாங்கினீங்க. அந்த லீசிங்கில் போய் ஏமாந்து இந்த இதெல்லாம் ஏமாற்ற வேண்டும். இனிமேல் இந்த இலங்கையில் ஏமாறாதீங்க.